ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஏகே டியூக்கர். நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏகே டியூக்கர் சேனல். காய்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மூவி வந்து பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு பார்க்கிங்லேருந்து நாங்கள் வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் இந்த vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் 2 மூவி அப்படின்றது அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் படத்தை பார்த்து முடிச்சுட்டு பார்க்கிங்கில் வந்து நிற்கிறோம். அதே டெய்லர், அதே வாடகை. பைக்குக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஒரு 500 ரூபாயா? ஆஹா, அப்படி கேளா. கார்டு என்கிட்ட குத்தியா? பேக்கில் போட்டியாண்ணா? ஆ, பேக்லையா? எடு. கார்டு தான் பேக்கில் இருக்கா? பே பண்ண வேணாவா? அந்த வெளியே வந்தாச்சு. பார்க்கிங் இங்கே எவ்வளோ வந்து கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 3.5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து 3.5 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்திருக்கோம். 10:15 போகணும். மணி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க 2:38 வந்து ஆகுது. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 100 ரூபா தான் ஆச்சு. அப்போது அவருக்கு வந்து 30 ருபீஸ் சம்திங் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கிங். எனக்கு வந்து நான் இந்தியன் 1 வந்து நான் பார்த்தது கிடையாது. அதனால் வந்து இந்தியன் 2 வந்து நான் சுத்தமாக எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. நான் 2-3 சீன்ஸ் தான் இந்தியன் 1 வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். அதனால் வந்து எனக்கு இந்தியன் 2 வந்து நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு, அப்படியே சர்ன்னு நல்லா போச்சு, ஒரு மாதிரி ஆக்டிவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்டிமெண்ட்டு அந்த இதெல்லாம் போச்சு. எனக்கு வந்து வேறு என்ன தோணுச்சுன்னா மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டிமெண்ட்டு மியூசிக்லாம் அந்தளவுக்கு பெருசாக அந்த சீன்ஸோட பெருசாக ஒத்து போகிற மாதிரியும் தெரியல. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஒரு கம்பேக் இண்டியன் அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங், அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கேட்கவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் எந்த சாங்கை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதில் எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு வந்து ரோல் கிடையாது. ஏதோ இருக்கணும், லீடு கொடுக்கறதுக்காக அவங்கள வச்சுருக்கணுன்ற மாதிரி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. கமலோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இப்படிலாம் இருக்குமா, இதெல்லாம் நம்பலாமான்ற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் நிறையா இடத்துல இருந்துச்சு. ஸோ லாஜிக்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை சுத்தமாக பார்க்க முடியாது. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் மைண்டில் எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மூவி நீங்கள் போகலாம் அப்படின்ற தாட்டில் போனீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓவராலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி தான். நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஆம்பா Sky 1 தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். நான் கிரெடிட் கார்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். 2 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. அதாவது 190 ருபீஸ் வந்து ஃப்ரீ. அதுக்காகிற ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலாக 2 டிக்கெட்டோட காஸ்ட் வந்து 235 சம்திங் தான் வரும். அப்புறம் பார்க்கிங் ஒரு 100. ஸோ பட்ஜெட்லேயே முடிச்சாச்சு. ஆனால் என்னென்னா பாப்கார்னில் தான் சின்ன சம்பவம் ஆகிடுச்சு. நாங்கள் பாப்கார்ன் வேறு ஒரு பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 கிட்ட வந்து ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது எத்தனை கிராம் பாப்கார்ன்லாம் தெரியல. அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து அஸ்குவானா இல்லைனா டியூக் 390 வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். நான் இன்றைக்கி அதுக்கு தான் வந்து அப்படியே முடிச்சுட்டு அங்கே போகலான்ற பிளான் வச்சுருந்தேன். ஆனால் ஆல்மோஸ்ட் டைம் இங்கேயே ஆகிட்டனால சரி வீட்டுக்கு போகலான்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து படம் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து 3rd பார்ட்டுக்கான லீடுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து 3rd பார்ட்டில் நல்ல ஒரு ரோல் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஜஸ்ட் அங்கங்கே ஒரு கேமியோ ரோல் மாதிரி அங்கங்கே காமிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்தை பார்த்த வரைக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கணும். ஊருக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு செஞ்சால் கடைசியில் நம்மளே எல்லோரும் வந்து ஆப்பு வச்சுருவாங்கன்றது மட்டும் நல்லாவே புரிஞ்சிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது.
வேறு யாரெல்லாம் அந்த படத்தை பார்த்தீங்க, பார்த்துட்டு யாரெல்லாம் என்ன கமெண்ட் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கீழே வந்து சொல்லுங்கள் படத்தை பற்றி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.